என் தங்கப்பிள்ளையே, வளர்பிறை பிரதோஷத்தோடு கூடி வந்திருக்கின்ற இந்த தித்திக்கும் திங்கள் கிழமையின் அதிகாலை பொழுதில் உன்னுடைய மனம் மகிழக்கூடிய நல்ல செய்தியினை கொண்டு உன் வராகி அம்மா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். அம்மா, பேரதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் உனக்கு தர வந்திருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை என்னை தொட்டு உனக்கான வாழ்க்கையை நல்லபடியாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் சில விஷயங்கள் இந்த நேரம் இப்படி நடக்க வேண்டும் என்று இருந்தால் அது அந்த நேரம் அப்படி நடந்தே தீரும். தெய்வத்தின் அன்பையும் அருளையும் தினமும் பெறுகின்ற என் குழந்தை, நீ எத்தனை பெரிய பாக்கியத்தை செய்திருக்கின்றாய் என்பதனை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு விடியலையும் நீ நல்லபடியாக எதிர்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, பயமும் தயக்கமும் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்கு தோல்வி என்பது எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். பயத்தையும் தயக்கத்தையும் உனக்குள் இருந்து தூக்கி எறிந்துவிடு. இதை மட்டும் நீ செய்துவிட்டால் வெற்றி என்பது உன்னுடைய காலடியில் வந்து விழும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். முயற்சி உனதாக இருக்கும் பொழுது வெற்றி எப்பொழுதுமே உனதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை நீ வளர்த்து கொண்டே இருப்பாயானால் உன் வாழ்க்கையில் கிடைப்பது எல்லாமே உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏனென்றால் அடுத்த நொடி கூட நிரந்தரமில்லாத வாழ்க்கை அல்லவா. எது எப்பொழுது எங்கே முடியும் என்று தெரியாமல் தான் எல்லோரும் பயணித்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது கிடைப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தால் மனமகிழ்ச்சி எப்பொழுதுமே இருக்கும் அல்லவா. என் பிள்ளையே, உன்னுடைய உள்ளம் எந்த வழியில் உன்னை பயணிக்கச் சொல்கின்றதோ அந்த வழியில் நீ எப்பொழுதும் பயணித்து கொண்டே இரு. அந்த வானமும் உன் வசமாக மாறிவிடக்கூடிய சூழ்நிலைகள் அப்பொழுது உனக்கு நிச்சயமாக ஏற்படும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உனக்கு வர வேண்டும் என்று என்னால் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த மாற்றம் உனக்குள் வருவதற்கு நீ முதலில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உன்னை நீயே சரி செய்து கொள்ள வேண்டும். நான் என்ன செய்தேன் தாயே என்று நீ கேட்பாயானால், என் பிள்ளையே, உனக்குள் இருக்கின்ற பல பிரச்சனைகள் நீ வெளியில் காட்டாமல் மறைத்து வைத்திருக்கத்தான் செய்கின்றாய். எல்லோருக்குள்ளும் எப்படி நல்ல குணங்கள் இருக்கின்றதோ அதுபோல தீய குணங்களும் இருக்கத்தான் செய்கின்றது. அந்த குணங்களை வெளிக்கொண்டு வராமல் எத்தனை காலத்திற்குத்தான் நீயும் நடித்து கொண்டே இருக்க முடியும்? அதனால் நடிப்பதை விட்டுவிட்டு முதலில் உனக்குள் இருக்கின்ற அந்த குறையை நீ சரி செய்துவிடு. உன்னை நீ முதலில் மாற்றிக்கொள். உன்னை நீயே மாற்றிக்கொள்வதை தவிர மிக பெரிய மாற்றம் என்ற ஒன்று வாழ்க்கையில் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய பொறுமைக்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னை நீ எதுவெல்லாம் வேண்டும் என்று நினைத்து ஆசை கொண்டாயோ அதுவெல்லாம் உன்னை வந்தடையப் போகின்றது. என் தங்கமே, எதனால் அம்மா இத்தனை உறுதியாக சொல்கின்றேன் தெரியுமா? உன்னை எது வந்து சேர வேண்டும் என்று எழுதி வைத்தது தெய்வம் அல்லவா? அந்த தெய்வம்தான் உனக்கு இத்தனை பெரிய வாக்குறுதியினை அத்தனை உறுதியாக கொடுக்கின்றேன். என் பிள்ளையை, இழந்ததை எல்லாம் மறந்துவிடு. இருப்பதை எல்லாம் இழக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதை நிச்சயமாக நீ செய்துவிட வேண்டும். சில இழப்புகள் வாழ்க்கையில் வலியை கொடுக்கும். சில இழப்புகள் நல்ல வலிமையை கொடுக்கும். இதுவெல்லாம் என்றென்றைக்கும் உன் வாழ்க்கைக்கான நல்லதொரு வளமையை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, சில விஷயங்கள் உன்னை விட்டு சென்றால்தான் உன்னுடைய மனதிற்குள் தெளிவை பிறக்கும் அல்லவா?
அதுதான் இன்று உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையை, முதலில் உனக்குள் இருக்கின்ற இந்த விஷயத்தை நீ திருத்திக் கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று நீ எப்பொழுதுமே மிகவும் ஆர்வத்தோடு அதை தெரிந்து கொள்ள விரும்புகின்றாய். இந்த ஆர்வத்தை நீ உனக்குள் குறைத்து விட்டாலே போதும். மற்றபடி இருக்கின்ற இந்த மீதி வாழ்க்கையை உன்னால் நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியும். அம்மா சொல்வது புரிகின்றதா? அடுத்தவர்கள் உன்னை என்ன நினைப்பார்கள், அவர்கள் என்ன சொல்லி விடுவார்கள் என்று சிந்திப்பதை விடுத்து, இந்த வாழ்க்கை உனக்கானதை நீ எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றாய் என்ற நம்பிக்கையோடு சென்று கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக வெற்றி என்பது உனக்கு தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, எல்லோரும் தானே பயணிக்கின்றார்கள், அதனால் நாமும் இதில் பயணிப்போம் என்றெல்லாம் யாரையும் பின்தொடர்ந்து செல்லாதே. உனக்கான தனி பாதையை உருவாக்கி நீ அதில் பயணிக்க வேண்டும். நீ அதை மட்டும் செய்துவிட்டால், அதுவும் நம்பிக்கையோடு செய்ய தொடங்கிவிட்டால், தெய்வம் உனக்கு உறுதுணையாக நின்று அந்த பாதையில் உன்னை நல்லபடியாக அழைத்து செல்லும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, வாழ்க்கையில் உண்மை இல்லாத ஒரு அன்பும் நேர்மையற்ற ஒரு உழைப்பும் ஒரு பொழுதும் நிலைக்காது. உழைப்பு என்பது நேர்மையோடு இருக்க வேண்டும். குறுக்கு வழியில் சென்று எந்த ஒரு விஷயத்தையும் அடைய நினைக்கக்கூடாது. அது நிச்சயமாக ஒருவர் வாழ்க்கைக்கு நல்ல விஷயமும் கிடையாது. என் தங்கமே, உதவியவர்கள் எல்லாம் நன்றிக்குரியவர்கள் என்பதனை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் உண்மையில் யார் ஒருவர் உதவவில்லையோ அந்த உதவாதவர்கள்தான் உன்னுடைய வெற்றிக்கு உரியவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள். இவர்களை எல்லாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஒருவர் ஒரு விஷயத்தை செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டவுடன் தான் எப்படியும் நாம் இதனை அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற ஒரு வெறி உனக்குள் வந்துவிடும். என் பிள்ளையே, சில நேரம் நீ உடைந்து போவது கூட ஒரு புதிய மாற்றம்தான். அதனால் அதை கூட நீ தவறாக நினைத்து கொள்ளாமல், எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கவலைப்படாமல் அடுத்ததை நோக்கி நீ பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். இழந்து போன விஷயங்களை எப்பொழுதும் நினைவில் கொள்ளாதே. ஏனென்றால் இழந்ததை நினைத்து வருந்தி கொண்டிருந்தால் இருப்பதும் சந்தோஷத்தை இழந்துவிட்டு நிற்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் தங்கமே, இந்த மனித மனம் சற்று விசித்திரமானது. ஏன் தெரியுமா? தன்னிடத்தில் இருக்கின்ற வைரக்கல்லை உதாசீனப்படுத்தி அடுத்தவனிடத்தில் இருக்கின்ற உப்புக்கல்லுக்கு ஆசைப்படும். இதன் அர்த்தம் உனக்கு புரிகின்றதா? தன்னிடத்தில் இருப்பது வைரமாகவே இருந்தாலும் அடுத்தவன் கையில் இருப்பதுதான் கண்களை உறுத்தி கொண்டிருக்கும். அவனிடத்தில் இவ்வளவு இருக்கின்றதே, அவனிடத்தில் இது இருக்கின்றதே என்று அவனை போட்டுதான் உணர்த்தி கொண்டிருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, ஆயுதங்கள் எல்லாம் ஆபத்தானவை கிடையாது. உண்மையில் மிகவும் ஆபத்தான ஆயுதம் என்ன தெரியுமா? உன்னுடைய மனதிற்குள் எழுகின்ற தேவையற்ற கோபம்தான். கோபத்தை அடக்கினால் இன்று என் பிள்ளை நீ நினைத்த வெற்றியை பெற்று விடுவாய். நீ எதை நம்புகின்றாயோ, உன்னை நீ என்னவாக நினைக்கின்றாயோ அதுவாகத்தான் இந்த வாழ்க்கை உன்னை மாற்றுகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எதுவெல்லாம் உன்னை உயர்ந்த நிலைக்கு உள்ளாக்குகின்றதோ அதற்கான பாராட்டுதலை பெறுவதற்கான முயற்சிகளை நீ எப்பொழுதுமே செய்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த விஷயம் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்கின்றதோ அதன் மீது நீ காட்டுகின்ற ஆர்வம்தான் உன்னுடைய வாழ்க்கையை வளமடையச் செய்து அழகாக மாற்றும் என்பதனை புரிந்து கொண்டு இன்று உனக்கானதை பெறுவதற்கான முயற்சிகளை நீ செய்ய தொடங்கிவிட்டால் அம்மா உனக்கான வெற்றியினை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கின்றேன்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.